வீட்டுக்கு புதுசா ஒரு ஆள கூட்டிட்டு வந்திருக்கேன். பார்க்கவே சும்மா கெத்தா இருக்கான்ல. ஏன்னா இரும்புல இருக்கான்ல. இவன அப்படியே வந்து விட்டு வைக்க முடியுமா? இவன பார்த்து பார்த்து தாங்க பழகணும். கொஞ்சம் விட்டாலும் அவ்வளோதான். ஏன்னா மாவெல்லாம் வந்து அப்படியே ஒட்டி டென்ஷன் ஆக்கிருவான் இல்லையா? இது புதுசா வாங்குன தோசைக்கல். மண்கல் இருந்துச்சு. அப்ப அத என்ன பண்ணுன? அப்படின்னு கேட்காதீங்க. மீனெல்லாம் வந்து பொரிக்கும்போது ஓவர் ஹீட் குடுக்கறனால அது வந்து கிராக் ஆகுது. ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். ஸோ புதுசா இருந்த கல்லா இருந்தாலும் அப்படியே விட முடியாது. ஒரு 3, 4 டைம் வந்து நல்லா ஸ்க்ரப்பை வந்து போட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டேன். நல்லா வந்து தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் கேஸை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த தண்ணியெல்லாம் வந்து அப்சர்வ் ஆகி எண்ணெய் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஊற்றிட்டு நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கல் உப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா வந்து கருகிற ஸ்டேஜ் வரைக்கும் வந்து விட்டுட்டேன். அதோட விட்டாலும் இவன் சும்மா இருக்க மாட்டான். வெங்காயம் வந்து தோலோடு சேர்த்து நல்லா கருகிற ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வந்து வதக்கி எடுத்துட்டேங்க. ஸோ தோசை வருதான்னு ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணி பார்க்குறதுக்கு கொஞ்சம் மொத்தமாக வந்து ஃபஸ்ட்டு வந்து தோசை வந்து ஊற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மெல்லிசான ஒரு தோசை வந்து ஊற்றி பார்த்துட்டேன். சார் வந்து ஒரே டைமில் பழகிட்டான். இவனை பார்த்து பார்த்து தான் எல்லாம் பழகணும்ல. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஸோ பாய்.